ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம். தமிழ் சுருக்கெழுத்துல தொடக்க நிலை பகுதி பாகம் 1 அதுல இருக்கக்கூடிய பயிற்சி 7 மற்றும் 8 இதனுடைய டிக்டேஷனை 2 லெவல்ஸ்ல இப்ப எழுத போறீங்க. ஸோ பி ரெடி, மிஸ் பண்ணாம எழுதிடுங்க. தொடக்க நிலை பகுதி பாகம் 1 பயிற்சி எண் 7. நாம் எல்லோரும் உடம்பு ஸ்தூல சரீரம் ஆகாது இருக்க எப்பொழுதும் ஏதாவது வேலையை செய்வதே உசிதம். அந்தஸ்தை எண்ணி சும்மா இருக்கக்கூடாது. சோம்பல் மிக கெடுதியாகும். உழைப்பே உயர்வு அளிக்கும். உழைக்கும் உடம்பை நோய் இன்றி காக்க வாஸ்தவமாய் உடல் பயிற்சியும் அவசியம். அப்பொழுதே எல்லோர் உடம்பும் ஸ்தபதி செதுக்கிய சிலையாக மிளிரும். உடலை உறுதி செய்வது ஊக்கமாக உழைப்பது நமக்கு எல்லா வகையிலும் மன களிப்பை அளிக்கும். உழைப்புக்கு ஈடு எதுவும் இல்லை. வாழ்வு செழிக்க, தேசம் கொழிக்க உழைப்புக்கே உயர்வு அளிப்போம். பயிற்சி எண் 8. ஒரு தொழிலை ஆரம்பிக்க மூலதனம் தேவை. ஆயினும் அது சிறப்பாக வளர்ச்சி பெற தொழிலாளர் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமானது. தொழிலாளிக்கு தொழிற்சங்கம் இருக்கிறது. அதன் மூலம் சில உரிமை இருக்கிறது. அவ்வளவுக்கவ்வளவு கடமையும் ஏற்பட்டிருப்பதை யாரும் மறக்கக்கூடாது. இந்த வருஷம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி காலையிலிருந்து கூலி உயர்வு கேட்டு அரசு தொழிற்சாலை சிப்பந்தி யாரும் பணிக்கு போகவில்லை. ஆலை பணி ஆங்காங்கு ஸ்தம்பித்துள்ளது. அதைப் போன்றதொரு செயல் யாருக்கும் லாபம் அளிக்காது. இதை போன்ற சச்சரவு
எப்பொழுதும் எங்கும் ஏற்படக்கூடாது. இரு சாராருக்கும் இடையே எப்பொழுதும் சுமூக உறவு இருக்கச் செய்வதே தொழில் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது. ஆகையால் தொழிலாளர் வாழ்வு எப்பொழுதும் பேணப்படுவது அவசியம். தொடக்கநிலை பகுதி பாகம் 1. இன்கிரீசிங் ஸ்பீட். பயிற்சி எண் 7. நாம் எல்லோரும் உடம்பு ஸ்தூல சரீரம் ஆகாது இருக்க எப்பொழுதும் ஏதாவது வேலையை செய்வதே உசிதம். அந்தஸ்தை எண்ணி சும்மா இருக்கக்கூடாது. சோம்பல் மிக கெடுதியாகும். உழைப்பே உயர்வு அளிக்கும். உழைக்கும் உடம்பை நோயின்றி காக்க வாஸ்தவமாய் உடல் பயிற்சியும் அவசியம். அப்பொழுதே எல்லோர் உடம்பும் ஸ்தபதி செதுக்கிய சிலையாக மிளிரும். உடலை உறுதி செய்வது, ஊக்கமாக உழைப்பது நமக்கு எல்லா வகையிலும் மன களிப்பை அளிக்கும். உழைப்புக்கு ஈடு எதுவும் இல்லை. வாழ்வு செழிக்க, தேசம் கொழிக்க உழைப்புக்கே உயர்வு அளிப்போம். பயிற்சி எண் 8. ஒரு தொழிலை ஆரம்பிக்க மூலதனம் தேவை. ஆயினும் அது சிறப்பாக வளர்ச்சி பெற தொழிலாளர் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமானது. தொழிலாளிக்கு தொழிற்சங்கம் இருக்கிறது. அதன் மூலம் சில உரிமை இருக்கிறது. அவ்வளவுக்கவ்வளவு கடமையும் ஏற்பட்டிருப்பதை யாரும் மறக்கக்கூடாது. இந்த வருஷம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி காலையில் இருந்து கூலி உயர்வு கேட்டு அரசு தொழிற்சாலை சிப்பந்தி யாரும் பணிக்கு போகவில்லை. ஆலை பணி ஆங்காங்கு ஸ்தம்பித்துள்ளது. அதை போன்றதொரு செயல் யாருக்கும் லாபம் அளிக்காது. இதை போன்ற சச்சரவு எப்பொழுதும் எங்கும் ஏற்படக்கூடாது. இரு சாராருக்கும் இடையே எப்பொழுதும் சுமூக உறவு இருக்க செய்வதே தொழில் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது. ஆகையால் தொழிலாளர் வாழ்வு எப்பொழுதும் பேணப்படுவது அவசியம்.